இட்லி தோசைக்கு டக்குன்னு 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதனோட டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வறுத்ததுக்கப்புறமா 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் 4 பச்சை மிளகாய் சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு, கொத்தமல்லி தழை ரொம்பவும் வதங்கக்கூடாது, பாதி அளவு வதங்கி இருக்கணும். இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இப்போ இதை ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தாளிப்பு சேர்த்திங்கன்னா சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடிங்க. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை